எல்லா நல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும். மருத்துவத்துல ரெண்டு முக்கியமான விஷயம் எல்லாரையும் பயமுறுத்தி, ஒண்ணு கொழுப்பு, ஒண்ணு ரத்த அழுத்தம். எந்த டாக்டர் ஒரு ஆளை பார்த்து கொழுப்பு இருக்குன்னு சொல்றானோ அந்த டாக்டர் தான் கொழுப்பு அதிகமா இருக்கு என்ன சொல்ல மாட்டான். ஏன்னு கேட்டா, ஒரு பொண்ணு அழகா இருக்கா, ஒரு ஆண் அழகா இருக்கா அப்படின்னாக்கா அவனுக்கு கொழுப்பு கொஞ்சம் தேவை. உடம்புல கொழுப்புலாம் இருந்தாக்கா எலும்பு மாதிரி தான் இருப்பான். குறிப்பா ஆண்களை விட பெண்களுக்கு கொழுப்பு கொஞ்சம் அதிகம், பேச்சுல இல்ல உடம்புல. அதனாலதான் தோல் எல்லாம் படிமானம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் அழகாவும் இருக்காங்க. கொழுப்பு எதுக்கெல்லாம் தேவை? இப்ப ஒரு ஆள் கை கொடுக்குறோம், கை கொடுத்தா நம்மளுடைய செல் எல்லாம் தெரியுது, அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். ஒரு பாத்திரத்தை எடுக்கிறோம், நமக்கு தெரியுது, பாத்திரத்துக்கு நம்ம கையில செல்லாம் தெரியுது. இந்த செல்லாம் எப்படி வளர்ச்சி அடையும்? நம்ம கொழுப்பு தான் வளர்ச்சி அடையும். மூளையுடைய செயல்பாட்டுக்கும் கொழுப்பு தேவை. கொழுப்பு சக்தி இல்லாட்டி மூளை செயல்பாட்டு குறைஞ்சு போயிடும். ஒரு மனுஷன் 10 நாள் சாப்பிடாம இருக்கா, 15 நாள் சாப்பிடாம இருக்கா, எப்படி வேணா வாழ முடியும்? சில நேரத்தில் ஒரு வாரம் சாப்பிடாம வாழ முடியுது. உடம்பு தன்னோட கொழுப்பு சக்தியை அப்படியே மாத்திக்கிட்டு கொழுப்பு சக்தியை எடுத்து வாழ முடியும். அப்போ உடம்புக்கு கொழுப்பு தேவை. அப்ப இதுக்கு இதயத்துல கொழுப்பு அடைக்குன்னு சொல்றாங்க, ரிப்போர்ட்ல காட்டுறாங்க. அதுக்கு பொய்யா இருக்குமா கேட்டா அது உண்மைதான். அது எப்படி உண்மை அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு மனிதனுக்கு வயிறும் மண்ணீரலும் ஒழுங்காக வேலை செய்தால் கொழுப்பு உடம்புல தேவையே தேராது. என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு வயிறும் மண்ணீரலும் ஒழுங்கா வேலை செய்யலையோ உடம்பு கொழுப்பு ஏத்துக்காத கொழுப்பு ரத்தத்துல கலக்கும். ரத்தத்துல கலக்கிற கொழுப்பு இதயத்தையும் ஹார்ட் அட்டாக் போன்ற பல பிரச்சனை உருவாகும். அப்ப இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது? ஆங்கில மருத்துவம் சொல்லுது, ஹார்ட்ல கொழுப்பு அடைச்சிக்கிட்டா அதை அப்படியே விட்டுட்டு பக்கத்துல ஒரு சுமட்டி பைபாஸ் சொல்லுவாங்க, பக்கத்துல வளையத்தை போட்டு அடப்ப விட்டுட்டு அப்படியே கனெக்ஷன் கொடுத்துட்டு ரத்த ஓட்டம் அப்படியே போவோம். இப்ப சவுதி 2வது கிளாஸ் வந்தாரு, முதல் ஆபரேஷன் பண்ணிட்டார். எங்க இந்தியாத்துல முதல் ஆபரேஷன் பண்ணிட்டாரு பைபாஸ் பண்ண அடுத்த ஒரு வருஷத்துல 2வது ஒரு பிளாக் அடைப்பு வந்துச்சு. 2வது ஒரு பைபாஸ் சர்ஜரி இங்கிலாந்து பண்ணார். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா திருப்பி அவருக்கு பிளாக். ஏட்டு ட்ரீட்மெண்ட் வந்தாரு. ட்ரீட்மெண்ட் வந்தா எதுக்கு வந்தாரு கேட்டா, ஹார்ட் பிரச்சனையா இல்ல, பேக் பெயின் இருக்கு, அது சரி பண்ணி வந்தாரு. நான் வரலாறு கேட்கும்போது எல்லாம் சொன்னார், முதல் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, பைபாஸ் சர்ஜரி பண்ண, 2வது பைபாஸ் சர்ஜரி பண்ண, 3வது பிளாக் இருக்கு, திருப்பி நான் பண்ண போறேன், அது கூட பேக் பெயின் சரி பண்ணுங்க அப்படின்னு. நான் கேட்டு சொன்னேன், இந்த மருத்துவத்துல தனித்தனியா வியாதி சரியாக முடியாது. ஒரு வியாதி சரியாகிறப்போ அதே நேரத்துல எல்லா வியாதியும் சரியாயிடும். உங்களுக்கு அந்த பேக் பெயின் சரி பண்ண அதே நேரத்துல உங்களுடைய ஹார்ட் பத்தி தீவிரம் அந்த நம்பிக்கை இல்லை. ஏன் பெரிய விரைவெல்லாம் பார்த்துட்டா இந்த ஆள் சரி பண்ண வந்து ஒரு மாதிரியான பார்த்தோம். ஒன்றும் பிரச்சனை சொல்லி மாசத்துக்கு 2 ட்ரீட்மெண்ட், மொத்தம் 5 ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா பிளாக்கே இல்லை, பிளட் பிரஷர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, கிளியர் ஆயிடுச்சு. எப்படி சர்ப்ரைஸ் கேட்டா, நம்ம எல்லா டாக்டர் என்ன செய்யறாங்க கேட்டா, ஹார்ட்ல பிளாக் ஏற்பட்டா ஹார்ட்ல பைபாஸ் சர்ஜரி சப்ளைன் போட்டு வரும். ஆனா இந்த மருத்துவத்துல அது கண்டிப்பே கிடையாது. அந்த மருத்துவனுடைய வயிறும் மண்ணீரலையும் ஒழுங்கா இயங்க வச்சா கொழுப்பு கரைஞ்சு பண்ணி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அவருக்கு என்ன செஞ்சு அந்த வயிறையும் மண்ணீரலையும் ஒழுங்கா இயங்கன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ஒழுங்கா என்னாச்சு, உடம்புல கொழுப்பு சேரல, பழைய கொழுப்பு கரைஞ்சி போயிடுச்சு, ஆளும் சரியாயிட்ட. இப்ப இதான் பேசி கொழுப்பு இருக்குன்னு என்ன அர்த்தம்? வயிறும் மண்ணிலும் ஒழுங்கா வேலை செய்யணும். அந்த வயிறையும் மண்ணிலையும் ஒழுங்கா வேலை செய்ய வச்சு விட்டா கொழுப்பு உடம்புல சேராது. அப்ப இனிமே எந்த டாக்டர் கொழுப்பு இருக்குன்னு சொன்னாக்கா யாருக்கு கொழுப்புன்னு அர்த்தம்? அவனுக்கு தான் கொழுப்புன்னு அர்த்தம். நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட். 2வது ஸ்கேன். இது பெரிய மோசடி. ஸ்கேன் எப்படி மோசடி கேட்டாக்கா, ஸ்கேன் யாருக்கு தேவைப்படும்? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டா, தலை அடிபட்டு போச்சுன்னா, உடம்பு எங்கேயா அடிபட்டு போச்சுன்னா என்ன ஆயிடுச்சு தெரிஞ்சுக்கிறது ஸ்கேன் அவசியம் தான். ஆனா தொட்டதுக்குலாம் ஸ்கேன் அவசியம் இல்லை. இப்போ ஒரு கோமா ஸ்டேஜ் ஒருத்தர் இருக்காரு, கோமா ஸ்டேஜ்னா செயல் ஸ்டேஜ். அவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவான், மூளை வேலை செய்யல, அதனால கோமா ஸ்டேஜ் போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, மூளை வேலை செய்யல இல்லையா, சரி மூளை எடுத்து விட்டானா அப்படின்னு கேட்டாலும் செத்துருவாங்க. அவர் மூளையில விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். ஸ்கேன் எடுத்து பார்த்து கோமா இருக்காரு, அந்த சைடு அது. ஆனா மூளைக்கு என்னன்னு கேட்டா, மூளைக்கு சுத்தமா சுய அறிவு கிடையாது. அதான் உண்மை. மூளை என்னைக்கு தானா இயங்கவே இயங்காது. மூளைக்கு சுய அறிவு கிடையாது. நம்ம எந்த அறிவை மூளைக்கு சொல்றோமோ அதுதான் மூளையில பதிவு.
மூளை இருந்து கண்ணை மூடி நம்ம நிக்கிறப்போ ஒரு ஆள் துப்பாக்கி கட்டி முன்னாடி நிக்கிறாங்க, தெரியுமா? எனக்கு தெரியாது. சரி, கண்ணை தந்து தான் ஒரு துப்பாக்கி கட்டி நிக்கிறான். உடனே என்ன நடக்குது? இந்த கண்ணு மூளைக்கு தெரியப்படுது, இன்னொரு துப்பாக்கி கட்டி ஒருத்தர் நிக்கிறான் அப்படின்னு. உடனே அடுத்த மூளைக்கு தேடி கொண்டு என்ன செய்யுது? மூளை அடுத்த கமாண்ட் வருது, நீ அவனை எடுத்து காத்து, இந்த துப்பாக்கி முடிஞ்சு சரி இல்ல ஓடிடு, ஏதாவது ஒன்று செய்யணும், அடுத்த கமாண்ட் வரும். அதுக்கப்புறம் நடக்கும். அது மூளைக்கு எந்த ஒரு அறிவும் தானா தெரியாது, நம்ம சொன்னாலும் தெரியும். ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு சொல்லணும் இவர் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி கொடுத்தாதான் அந்த குழந்தை மூளையை பதியும், திருப்பி அந்த குழந்தை அப்பான்னு கொடுக்கும். தானா மூளைக்கு தெரியாது அவர் அப்பான்னு அப்படின்னு. இல்ல எதிரியை சொல்லி கொடுத்தா இல்ல மோசமான கொடுத்தா அப்படியே தான் மூளையில பதியும். அவ மூளைக்கு சுய அறிவுங்கிறது கிடையாது. மூளை கொழுப்பு தேவை சொன்னோமோ அதில் இப்படி சொல்றேன், எல்லாருக்கும் ரத்த அழுத்தம் தேவை. எப்படி தேவைன்னு கேட்டாக்கா, ஒருத்தர் சிரிக்கிறோம், சிரிக்கும் என்ன நடக்குது? நுரையில் வேகமா இயங்குது. ஓடுறோம், நுரையில் வேகமா இயங்குது. எங்க பண்ண அடைக்குன்னா ரத்த ஓட்டம் அதிகமா தேவை. நம்ம சாப்பிடும் போது வயிறு நல்லா இயங்குது, நம்ம வயிற்றுக்கு ரத்த ஓட்டம் தேவை. அப்ப நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் ரத்த ஓட்டம் தேவைப்படுது. அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டு ரத்தத்தை இதையும் ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்பிட்டு சப்பாத்தி போடுறதுக்காக நுரையீரல் மூளைக்கு தெரியப்படுத்துது, மூளை இதயத்துக்கு கட்டளையிடுது, தெரியப்படுத்தல கட்டளையிடுது, போய் செய், ரத்த ஓட்டத்தை அனுப்பிட்டு. அப்பதான் ரத்த ஓட்டம் பம்பிங் ஸ்பீடா நடக்குது. ஸ்பீடா நடக்கும். நம்மளால என்ன செய்ய? சில நேரத்தில் சில பேருக்கு மயக்கம் வாந்தி, சில மாத்திர சிம்டங்கள்லாம் தெரியும், சில அறிகுறிகள் தெரியலாம். அந்த அறிகுறியை பார்த்து என்ன செய்யறாங்க? டாக்டர் போவாங்க. டாக்டர் உடனே உலகமா ஒரு அறிவாளி கை வச்சிருக்காரு, பிசுபிசு அழுத்தி பார்க்கறது. என்னத்தான் கண்டுபிடிக்கிறான்னு தெரியாது, அவனுக்கு தெரியாது, யாருக்கு வேலையும் தெரியாது. அழுத்தி பார்த்தா உட்காந்து அழுத்தி தான் உட்காந்து. அது அழுத்தாட்டி ஒன்றை கவனிக்க மட்டும் கம்ப்ளைண்டர் பண்ணிருக்கேன். அழுத்தி பார்த்து சொல்லுவான், ஆஹா உனக்கு ரத்த உறுப்பு அதிகப்படுச்சு, மாத்திரை சாப்பிட்டு. என்ன மாத்திரை சாப்பிட்டா? இந்த மாத்திரை எழுதி விட்டுரும். இந்த அம்மா பயபக்தி மாத்திரை வாங்கிட்டு வச்சுக்கிட்டு காலையில இருந்து மத்தியானம் சாப்பிட்டு. இந்த மாத்திரை என்ன செய்யுது? இது வரைக்கும் நுரையீரல் பலகீனமா இருந்ததா, இதயம் ரத்த ஓட்டத்தை நுரையீரலுக்கு அனுப்பிட்டு இருந்துச்சு இல்லையா? இந்த மாத்திரை சாப்பிட்ட உடனே இந்த மாத்திரை தேவையில்லாம இதயத்துல பம்பிங் பண்ண ஸ்பீட் பண்ற வால்வு இருக்கு இல்லையா, வால்வோட வேகத்தை குறைக்குது. நல்லா இருந்த இதயத்தை இவங்க கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டதுனால தேவையில்லாம இதயத்தை டிஸ்டர்ப் பண்ணி இதயத்தோட வாழ்வின் ஃபங்க்ஷன் குறையுது. அப்ப என்ன நடக்கும்? நுரையீரலோட வேலை, நுரையீரல் எதுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சோ அந்த வேலை, அந்த நுரையீரல் எதுக்காக ரத்தம் கேட்டுச்சோ ரத்தம் போறது. அப்ப நுரையீரல் என்ன ஆகும்? பலகீனப்பட்டு போகும். இப்ப நுரையீரலால் ஏற்பட்ட வியாதிகள் வர ஆரம்பிச்சிடும். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு நுரையீரல் பலகீனப்பட்டா, நல்லா கவனிச்சுங்க, நுரையீரல் பலகீனப்பட்டா அடுத்த உறுப்பு பாதிக்கப்படும், அது பெருங்குடல். பெருங்குடல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பழைய காலம் திருப்பி என்ன செய்யும்? பெருங்குடல் என்ன செய்யும்? மூளைக்கு தெரியப்படும், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். உடனே மூளை என்ன செய்யும்? முன்னாடி சொன்ன மாதிரி கட்டளையிட்ட மாதிரி இதயத்துக்கு கட்டளையிடும். இதயம் திருப்பி என்ன செய்யும்?